உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பீராராம் என்ற மெக்கானிக் ராஜஸ்தானில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சர் மற்றும் வாகன பழுது நீக்கும் கடை வைத்திருக்கிறார். இவரின் கதை வழக்கமான மெக்கானிக்குகளின் கதையை விட கொஞ்சம் அசாதாரணமானது. கடந்த 10 வருடங்களில் 1180க்கும் மேற்பட்ட காயமடைந்த விலங்குகளை இவர் காப்பாற்றியிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? 1730ஆம் ஆண்டு மார்வார் மன்னராட்சி காலகட்டம் அது. ராஜஸ்தானில் இருக்கும் ஜோத்பூர் மாவட்டத்தில் கெஜர்லி கிராமத்தில் அமிர்தா தேவி என்ற பெண் இருந்தார். அவர் தலைமையில் அவரது மகள்கள் 3 பேருடன் சேர்த்து 300 பிஷ்னோ இன மக்கள் தலை துண்டிக்கப்பட்டு இறந்தாங்க. அவர்கள் அனைவரையும் மரங்களை வெட்டாமல் தடுத்ததற்காக வெட்டி கொல்லப்பட்டாங்க. அவர்களின் வழிவந்த எங்கள் கொள்கை எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்ய வேண்டும், பசுமை வாய்ந்த இயற்கையை அழிக்காதீங்க என்பதுதான் என்கிறார் பீராராம். மேற்கு ராஜஸ்தானின் எல்லை பகுதியில் இருக்கும் சிறு கிராமத்தில் பிறந்தவர் இவர். ஒரு புறம் குஜராத், மறுபுறம் பாகிஸ்தான் எல்லையாக இருக்கிறது. இவர் ஒரு சிறு விவசாயி. சிறு வயதில் குழந்தையாக இருந்தபோது தனது தந்தையுடன் வயல்களில் வேலை செய்திருக்கிறார். அப்போது அவரது வயலுக்குள் மயில்கள், மான்கள் மற்றும் முயல்கள் உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி வருகை தரும். அவை வயலில் இருக்கும் பயிர்களையும் மேயும், சில நேரங்களில் ஓய்வும் எடுக்கும். இந்த வன உயிரினங்கள் ஏன் பயிர்களை சேதப்படுத்துகின்றன, ஏன் அவற்றை அனுமதிக்கிறீங்க என அதற்கான காரணங்களை பீராராம் தனது பெற்றோரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு அவரது அப்பா, வனவிலங்குகள் மனிதர்களுக்கு சேதம் விளைவிப்பதில்லை. இந்த உலகம் நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால் இங்குள்ள ஒவ்வொரு உயிரும் காக்கப்பட வேண்டும். விலங்குகள் அழிந்தால் மனிதர்கள் உயிர் பிழைக்க முடியாது என்றார். அதன்படியே இன்றும் வாழ்ந்து வருகிறார் பீராராம். கடந்த 10 ஆண்டுகளில் கருமந்தி, வெளிமான், கடமான், காட்டுமுயல், புனுகு பூனை, நாரை, பாலைவன நரி, மயில் ஆகிய வன உயிரினங்களை ராம் காப்பாற்றியிருக்கிறார். தன்னை முதலாக விலங்குகளை பாதுகாக்க தூண்டிய அனுபவங்களை ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் பகிர்ந்து கொண்டார் ராம். எனது கடை நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ளது. அதனால் என்னிடம் வரும் 4 சக்கரம் மற்றும் கனரக வாகன ஓட்டிகள் விலங்குகள் அதிகமாக அடிபட்டு இறப்பதாக சொல்வாங்க. நான் கடை வைத்திருக்கும் இடத்திலிருந்து 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அரசாங்க அதிகாரிகளும் வனத்துறை காப்பாளர்களும் இல்லை. கடை மலைப்பகுதியை ஒட்டி தான் இருக்கிறது. அதனால் தனி ஒரு மனிதனாக என்ன செய்ய முடியும்? அதனால் என்னால் உதவ முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அதற்கான வழிகள் இல்லை என்கிறார் ராம். உதவ முடியாமல் போனாலும் பிஷ்னோ இனத்தைச் சேர்ந்த அவரின் ரத்தம் அதற்காக துடித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல வீட்டிலிருந்து கடைக்கு பயணித்து கொண்டிருந்தார். அப்போது சிங்கார வகை மான் வேகமாக வந்த வாகனத்தால் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்தது. அந்த வலியை இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சாலை நடுவில் கிடந்த மானை எடுத்து வண்டியை பிடித்து கால்நடை மருத்துவரிடம் கொண்டு சேர்த்தார். தனது சொந்த பணத்தில் செலவு செய்து அந்த மானை மீட்டிருக்கிறார். மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மானுக்கு ஓய்விடும் தேவை என்றாங்க மருத்துவர்கள். அதனால் அந்த மானை தனது வீட்டிற்கு கொண்டு சென்றார் பீராராம். இதுதான் அவர் காப்பாற்றிய முதல் விலங்கு. இதன் பின்னர் தான் தன்னால் காப்பாற்ற முடியும் என முழுமையாக நம்ப ஆரம்பித்தார். அடுத்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை பார்க்கிறார். அப்போது தொடர்ந்து வாகனங்களால் இடர்பாடுகளுக்கு உள்ளாகும் விலங்குகள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றை வீட்டுக்கு எடுத்து சென்று கவனமாக பார்த்து கொள்கிறார். அவரது குடும்பம் முழுவதும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு காதலர்களாக திகழ்கிறது. அப்போது அவரால் சொந்தமாக அமைப்பை பதிவு செய்ய முடியாமல் போனாலும் 2012ஆம் வருடம் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 4 வெவ்வேறு ஆர்வலர்களுடன் இணைந்து ஸ்ரீ ஜம்பேஸ்வரர் பரையவரன் ஏவாம் ஜீம் ரக்ஷா பர்தேஷ் சாந்தா என்ற அமைப்பை ஆரம்பித்தார். பீராராம் செய்த வேலை அருகில் இருந்த கிராம மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டது. ஆனால் பணத்துக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் விலங்குகளை வேட்டையாடும் வேட்டைக்காரர்கள் இவர் மீது புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் பீராராம் விலங்குகளை சரிவர கவனித்துக் கொள்ளவில்லை. அவர் சட்ட விதிகள் படி முறையாக விலங்குகளை கையாள்வதில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் வன அதிகாரிகளும் காவல்துறையும் இவர் வீட்டிற்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அவர்கள் வீட்டுக்குள் வந்த பின்னர் இவர் குடும்பத்துடன் விலங்குகள் கொஞ்சிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிகாரிகள் வியந்து பாராட்டி சென்றிருக்காங்க. அவர்களிடம் தன் அமைப்பை காட்டியிருக்கிறார் பீமாராவ்.
அவர்கள் போதிய இடம் இன்மையை உணர்ந்து ராம்க்கு உதவி செய்ய முன்வந்து அரசாங்க நிலத்தையும் அமைப்பிற்கு கொடுத்துள்ளாங்க. அதில் விலங்குகளை பராமரிக்கும் மையத்தை அமைத்திருக்கிறார் ராம். ஆனால் எதிரிகள் அதை நாசப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார். வேட்டைக்காரர்களுக்கு என்றுமே பயப்பட மாட்டேன். மரங்களையும் விலங்குகளையும் நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நமது கடமை. சமீபத்தில் 365 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மானை காக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த எங்கள் மைய அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து மற்றொரு அதிகாரி தப்பித்து வேட்டைக்காரர்களை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். 50க்கு 50 அடி தங்கும் இடத்தில் ஆரம்பித்து இன்று 2.5 ஹெக்டேர் பரப்பளவில் விரிந்து காணப்படுகிறது. இப்போது குழுவில் 2000 பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்போது மொத்தமாக 450 விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1180க்கும் மேற்பட்ட விலங்குகளையும் பறவைகளையும் காப்பாற்றியிருக்கிறேன். ஒரு சாதாரண விவசாயியின் மகன் 1000 உயிர்களை காக்க முடிகிறது என்றால் நாம் அனைவரும் கைகோத்தால் எவ்வளவு உயிர்களை காக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்கிறார் பிராரா. செயலுக்காக இவருக்கு ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து அறக்கட்டளை சார்பில் பூமி நாயகன் விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது. UK தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களே, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.